அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது இன்று அதாவது 4/2/2024 அன்று UGTRB தேர்வில் கேட்கப்பட்ட தமிழ் தகுதி தேர்வுக்கான 30 வினாக்களின் விடைகளை தான் நம்ம காணொளியில் பார்க்க இருக்கிறோம். மற்ற சப்ஜெக்டுக்கான விடைகளை அடுத்தடுத்த காணொளியில் பார்க்கலாம். இப்போ முதல்ல தமிழ் தகுதி தேர்வு எந்த ஒரு அரசு தேர்வாக இருந்தாலும் இதன் பிறகு தமிழ் தகுதி தேர்வு கட்டாயமாக்கிட்டாங்க. அந்த வகையில் இன்று நடந்த தமிழ் தகுதி தேர்வில் 30 வினாக்கள் கேட்கப்பட்டன. இதோடைய கொஷின்ஸ் மார்க் எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் BEO எக்ஸாமில். இருந்தாலும் திரும்ப ஒரு டைம் சொல்லிவிடுவோம். மொத்தம் 30 வினாக்கள் கேட்டிருப்பாங்க. இதில் அந்த 30 வினாக்களில் 1 to 20 வரைக்கும் உள்ள 1 to 20 கொஷினுக்கு 20 கொஷினுக்கு 2 மார்க் அப்படின்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க். அப்போ டோட்டல் 40 மார்க்கு. 21 to 30வது கொஷின் வரைக்கும் உள்ள 10 மார்க்குக்கும் ஒவ்வொரு கொஷினுக்கும் 1 மார்க்கு. அப்போ டோட்டல் 10. அப்போ இது எவ்வளோ வருது பாருங்கள். 50 வினாக்கள், 50 மதிப்பெண்கள், 30 வினாக்கள். இந்த 50 மதிப்பெண்கு நாம் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 20 மதிப்பெண்கள் ஒரு தேர்வர் கண்டிப்பாக எடுத்தாகணும். அப்போ இந்த 19 மதிப்பெண்கள் எடுத்தாலும் அவர் சப்ஜெக்டில் இல்லை மெயின் அவங்க எந்த தகுதியோ எந்த எக்ஸாமோ அதில் அவங்க அன்குவாலிஃபைடு ஆகிடுவாங்க. அதனால் தமிழ் தகுதி தேர்வு கட்டாயம். இப்போ இன்றைய தேர்வுக்கான விடைகளை பார்க்குறோம். முதலில் வினா எண் 1. இந்த தமிழ் தகுதி தேர்வானது இந்த வினாவை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் வினா எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு. வினா எண் 1 அப்படின்னு பார்த்தோம்னா அழகீட்டு வாய்ப்பாடு அப்படிங்கிறது. இது 9ஆம் வகுப்பு தமிழ் 10ஆம் வகுப்பு தமிழில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு வினாவும் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம சொல்லிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு அசைகள் நேர் நேர் நிறை அப்படிங்கிறது. இப்போ இது பார்த்தோன்னா மூவசை சீர்கள். இது எல்லாமே ஈரசை சீர், மூவசை சீர், நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். ஈரசை சீருடைய வாய்ப்பாடு நம்ம படிச்சிருப்போம். நம்முடைய இந்த வினா தமிழ் தகுதி தேர்வுக்கான பாடக்குறிப்புகள் அனைத்தும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பாடக்குறிப்புகள் அனைத்தும் நம்மளுடைய சேனலில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது ஒரு பேஜுக்கு 3 ரூபா வீதம் நம்ம கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தேவைப்படும் தேர்வர்கள் வாங்கி படித்து பயன்பெறலாம். இது TNPSCக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்பெறும். நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் நம்மளுடைய வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மெட்டீரியல் ரிட்டன் மெட்டீரியல் கிடையாது, எல்லாமே டைப்பிங் மெட்டீரியல் தான். ஓகே, இப்போ இதில் நேர் நேர் நிறை அப்படிங்கும்போது நேர் நேர் தேமா அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு அடுத்ததாக வரக்கூடியது அந்த கடைசியாக வரக்கூடிய சீர் இருக்குது பாருங்கள், 3வது சீர் அப்படிங்கிறது நேர்னு முடிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா கனி வரும். பாருங்கள், முதல் 2 சீரை மட்டும் பாருங்கள். நேர் நேர் அப்படின்னா அது தேமா. 3ஆவதாக வரக்கூடியது ஒன்று வந்தால் நேர் வரணும், இல்லைன்னா நிறை வரணும். நேர் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா காய் வரும். நிறை வந்துச்சுன்னா கனி வரும். இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ முதல்ல நேர் நேர் நிறை அப்படின்னு சொல்கிறது எதற்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னா தேமா அப்படின்னு தெரியும், அது கனியா காயா அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்போ முதல்ல நேர் நேர் நிறை அப்படிங்கிறது தேமாங் கனி. ஏன் அப்படின்னா நிறை வந்ததால். அடுத்ததாக 2ஆவதாக இருக்கிறத பார்க்குறோம். 2ஆவதாக என்ன இருக்குது அப்படின்னா நிறை நிறை நேர். அப்போ நேர்னு கடைசியாக முடிஞ்சிருக்கு. நேர்னு கடைசியாக முடிஞ்சதால் கண்டிப்பாக அது என்ன வரணும், காயாக தான் இருக்கணும். அப்போ காய் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கருவிலங்காய். 3ஆவதாக நிறை நிறை நேர். நிறை நேர் அப்படின்னா புளிமா. கடைசியாக நேர் வந்ததால் அது காய் வரும். அப்போ நிறை நிறை நேர் புளிமாங்காய். நேர் நிறை நிறை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது கூவிலங் கனி. ஏன்னா கடைசியாக நிறைன்னு வந்ததால் கனி. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா வினா எண் 1க்கு ஆப்ஷன் டி சரியான விடை. இது 9ஆம் வகுப்புலையும் இருக்குது, 10ஆம் வகுப்புலையும் இருக்குது. 30 வினாக்களில் கிட்டத்தட்ட ஒரு 25 வினாக்கள் 10ஆம் வகுப்பு டெக்ஸ்ட் புக்கிலிருந்தே நேரடியாகவே இருக்கும். தமிழ் தகுதி தேர்வுக்கான விடைகள் குறிப்புகள் பாடக்குறிப்புகள் பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் வகுப்புலேருந்து வந்திருக்கு. அதனால் அடுத்தடுத்த தேர்வில் படிக்கணும், பொது தமிழில் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி தமிழ் புத்தகத்தை முழுவதுமாக படிக்கணும். 2வது வினா பார்த்தோம் அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல்.
வாழை இலைக்கு தமிழர் இடம் உண்டு தனித்த பண்பாட்டில். அதற்கு வந்து வாழை இலைக்கு தமிழர் இடம் உண்டு தனித்த பண்பாட்டில் அப்படிங்கிறது. இதை நம்ம சரியாக அமைச்சிருந்தோம் அப்படின்னா தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஒவ்வொரு சென்டென்ஸும் படித்து பார்க்கும்பொழுது அதோடைய மீனிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அமைக்கிறோம். இது வந்து 10th புக்கில் இல்லாட்டி போனாலும் ஒரு 5 வினாக்கள் கிட்டத்தட்ட ஜென்ரலாக இருக்கும். அது நாம தான் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக 3வது வினா, கீழ்கண்ட தொடர் எதனை குறிக்கிறது? தொடர் வந்து பார்த்தீங்கன்னா பொசுக்கிறது வெயில். இது வந்து எழுவாய் தொடரா, வினைமுற்று தொடரா, விழித்தொடரா, பெயரச்ச தொடரா அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இது எதில் வருது அப்படின்னா இது வந்து ஒரு முற்று முடிஞ்சிருச்சு, சொல்ல வேண்டிய பொருளை பேசி முடிச்சுட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு வினைமுற்று தொடர். அப்போ ஆப்ஷன் பி சரியான விடை. நெக்ஸ்ட் வினா எண் 4, மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. மயலுறுத்து அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இனிய வாசனையுடன் வா அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான புணர்ச்சி விதிகள் எந்த வகையில் வந்து அது புணர்ச்சி வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை நம்ம பிரித்து பார்க்குறோம். பிரித்து பார்த்தோம் அப்படின்னா இது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இந்த மயலுறுத்து அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது நேரடியாக புணர்ச்சி விதியில் வரல. இந்த சொல் எதில் இருக்குது அப்படின்னா 10ஆம் வகுப்பு இயல் 2ல் வரக்கூடிய செய்யுளில் வரக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த மயலுறுத்து அப்படிங்கிறது. இது வந்து புணர்ச்சி விதியை பயன்படுத்தும் பொழுது மயல் கூட்டல் உருத்து அப்படின்னு பிரிப்போம். மயல் கூட்டல் உருத்து, அந்த இம் மு இல் பிரித்து எழுதும்போது பாருங்கள் மயல் உருத்து, மயல் கூட்டல் உருத்து. அப்போ இந்த புணர்ச்சி விதி எப்படி இதில் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி இதோடைய ஆன்சர் புணர்ச்சி விதி வரும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அனைத்துமே நமக்கு கிடைத்த மெட்டீரியலை வச்சு ஆன்சர் சொல்கிறோம். இது வந்து ஃபைனல் ஆன்சர் கிடையாது. தேர்வு இன்னைக்கு தான் நடந்திருக்கு. இன்னும் ஒரு சில வாரங்களில் வந்து டிஆர்பியிலேருந்து டென்டேட்டிவ் ஆன்சருக்கு கொடுப்பாங்க. அதுவும் வந்து இறுதியான ஆன்சர் கிடையாது. அதில் நாம் ஏதாவது ஆன்சர் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதோடைய ப்ரூஃபோடு நம்ம டிஆர்பிக்கு அனுப்பணும் அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணி ஃபைனல் ஆன்சருக்கு விடுவாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நம்ம ஜஸ்ட் ஆன்சர் கரெக்டான ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுறோம். இதில் வேறு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். தவறுதலாக ஆன்சர் இருந்துச்சுன்னா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வினா எண் 5, ஓர் இடத்திற்கு வருபவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வலுவாக கூறும் வலு அமைதியின் பெயர் யாது? இப்போ இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் என்ன அப்படின்னா இடம் அப்படின்னு வந்ததால் இது வந்து வலு அமைதி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஆரம்பத்தில் நான் அப்படி தான் நினச்சேன். ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறதால இது வலு அமைதி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த இடம் அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வினா வந்து நேரடியாக டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குது. இயல் 4 இதில் வந்து கற்கண்டு இலக்கண குறிப்பிலேயே இந்த வலு அமைதி அப்படிங்கிற தலைப்பில் இந்த வினா நேரடியாக கொடுத்துருக்குறாங்க இதோடைய டெஃபினேஷனோட. என்ன இதற்கான பதில் என்ன அப்படின்னா இது காலத்தை குறிக்கக்கூடியது. ஒரு இடம் அப்படிங்கிறது அவங்க வரக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடியது, அதுதான் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது கால வலு அமைதி அப்படிங்கிறது வினா எண் 5ற்கானது விடை. அடுத்ததாக வினா எண் 6, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். நீரற வரியா கரகத்து என்ற புறநானூற்று பாடலடியில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது. இது வந்து இந்த கொஷின் எதில் இருக்குது அப்படின்னா இயல் 6 உரைநடையில் இருக்குது. 10ஆம் வகுப்பு இயல் 6 உரைநடையில் இந்த பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வரியிலே வந்து கரகத்து அப்படின்னு வார்த்தை கரகத்தை தான் சொல்லுது. அதனுடைய பொருள் கரகம் அப்படின்னு வந்திருக்கும். அப்போ இது சரியானது. அடுத்ததாக சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. மொத்தம் வந்து மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் ஒன்று தான் இந்த குடக்கூத்து. அப்போ இதுவும் சரியானது. அப்போ சரியான விடை கூற்று 1 மற்றும் 2, ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்ததாக வினா எண் 7,
பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு இந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்ட பாடல் தொகுதி 1 எந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாவியக்கத்து நூறாசிரியம் அப்படிங்கிறத மற்ற நூல்கள் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய மற்ற நூல்கள் தான் இந்த பாவியக்கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகபுகுவஞ்சி பள்ளிப்பறவைகள் இது எல்லாமே மற்றும் ஒரு நூல்கள். ஆனால் இந்த தொகுதி 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தொகுதி 1லிருந்து 2 தலைப்பில் எழுதியிருப்பாங்க. ஒன்று வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து, மற்றொன்று முன்னூற்றோம் யாண்டும் அப்படிங்கிறது இந்த மற்ற 2 தலைப்புகள். இது எதில் இருக்குது அப்படின்னா இதையும் வந்து 10ஆம் வகுப்பு எல்லா வினாவும் 10ஆம் வகுப்பில் தான் இருக்குது. 10ஆம் வகுப்பில் இயல் 1 செய்யுளில் தான் இதற்கான வரி நேரடியாகவே இருக்கும். அப்போ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்தது அடிகள் நீரே அருளுக யார் யாரிடம் கூறியது அப்படிங்கிறது இதுவும் 10ஆம் வகுப்பு இயல் 7 செய்யுளில் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோவடிகளிடம் கூறியது அப்படின்னு பார்த்துருக்கோம். அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் கூறியது. அடுத்ததாக இது வந்து பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறது கிட கூட்டல் இத்து பிராக்கெட்டில் இந்து அதுதான் நம்ம வந்து விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி அப்படின்னு பிரிப்போம். இதில் பகுதி அப்படிங்கிறது கிட, இத்து ஆனது இந்து விகாரம் திரிந்து விகாரமாகும். அடுத்ததாக இத்து இடைநிலை விகுதி. அப்போ ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்தது விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும். இது வந்து குறள் வினாயன் 10ஆனது இது வந்து நம்மளுடைய திருக்குறள்லேயே 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய திருக்குறள்லேயே இந்த பாடல் இருக்குது. என்ன அப்படின்னா இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு அப்படிங்கிறது ஆப்ஷன் சி சரியான விடை. இதுவும் 10ஆம் வகுப்பில் தான் இருக்குது. அடுத்ததாக செந்தாமரை அப்படிங்கிறத பிரித்து எழுதணும். இது வந்து இந்த வார்த்தை வந்து 10ஆம் வகுப்பில் இல்லை. ஜென்ரலாக பார்க்கும்பொழுது இந்த வார்த்தையை நம்ம பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னா முதல்ல எப்படி பிரிக்கலாம், முதல்ல வார்த்தையை பிரித்து எழுதுகிறோம். செந்தாமரை எப்படி பிரிக்கலாம், செம்மை கூட்டல் தாமரை பிரித்து எழுதுகிறோம். அடுத்ததாக எல்லா ஆப்ஷன்லையும் பாருங்கள் இனம் ஈறுபோதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இருக்கும். ஈறுபோதல் அப்படிங்கிறது அந்த மையை வந்து நம்ம கேன்சல் பண்ணுவோம். அதுதான் வந்து பேர் என்ன அப்படின்னா ஈறுபோதல். அப்போ மை கேன்சல் ஆகிறதுக்கு பிறகு மீதி என்ன இருக்குது, செம் கூட்டல் தாமரை. அடுத்தது இந்த ஈறுபோதல் முன்னின்று மெய்திரிதல். ஈறுபோதலுக்கு அடுத்தது ஒரு விதி பயன்படுத்துகிறோம். அந்த விதி பேர் தான் என்ன அப்படி முன்னின்று மெய்திரிதல். அந்த வார்த்தையின்படி என்ன அப்படின்னா இந்த செம் அப்படிங்கிறது இந்து மெய்யானது திரிகிறது, செந்தாமரை இம்மானது இந்தாக திரிகிறது, அப்போ செந்தாமரை. அப்போ ஈறுபோதல் அப்படிங்கிறது எல்லா இதுலேயும் வந்திருக்கும். அடுத்ததாக இரண்டாவதாக ஒரு விதி என்ன சொல்கிறோம் அப்படின்னா முன்னின்று மெய்திரிதல். ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்ததாக வினா எண் 12 முரண்படு மெய்மை என்ற சொல் உணர்த்துவது யாது. இது வந்து நம்மளுடைய 10ஆம் வகுப்பில் இயல் 1லேயே இருக்குது. இயல் 1 செய்யுள்ளியே இது எனக்கான கொடுத்துருக்குறாங்க. முரண்படுவது போல் முரண்படாத மெய்மையை தான் என்னன்னு சொல்கிறோம், முரண்படு மெய்மை. ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான விடை. அடுத்ததாக 13 அமைச்சருக்கு உரிய கடமைகள் என நன்று தீது இவற்றை ஆராய்தல், அது மட்டுமின்றி அன்பும் அறனும் தவறாது காக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சங்க நூல் எது அப்படின்னா சங்க நூல் வந்து மதுரை காஞ்சி. ஏ சரியான விடை. இது எதில் இருக்குது அப்படின்னா 10ஆம் வகுப்பு இயல் 8 உரைநடையில் இருக்குது. 10ஆம் வகுப்பு இயல் 8 உரைநடையில் மதுரை காஞ்சி அப்படிங்கிற பாட்டில் தான் இந்த பாடல் வரிகள் கொடுத்துருக்குறாங்க. அமைச்சருக்கு உரிய கடமைகள் என நன்று தீது இவற்றை ஆராய்தல், அது மட்டுமின்றி அன்பும் அறனும் தவறாது காக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சங்க நூல் என்ன அப்படின்னா மதுரை காஞ்சி.
வினாயன் 14. உணர்வு பொங்கி கவிதை படைக்கும் நேரங்களில் தடையாக விளங்கும் யாப்பு எளிதாக வடிவம் கொள்ள வித்திட்ட கவிஞர் யார் அப்படின்னா, அந்த யாப்பு அப்படிங்கிறதையே உடைச்சி எளிமையாக கவிதை எழுதணும் அப்படிங்கிறத கொண்டுகிட்டு வந்தது யார் அப்படின்னா பாரதியார். இது 10ஆம் வகுப்பில் இல்லை, தமிழ் புத்தகத்தில் இல்லாட்டி போனாலும் பொதுவாக நம்ம பாரதியாரை பற்றி படிக்கும்பொழுது அந்த வினா இதில் இருக்குது. யாப்பு அப்படிங்கிற ஒரு கவிதை வடிவத்தை எளிமையாக பயன்படுத்த வித்திட்டவர் பாரதியார். அடுத்ததாக தவறான இணையை கண்டறிதல். அங்கே கொடுத்துருக்கிறது அன்மொழி தொகை சிவப்பு சட்டை பேசினார், பண்பு தொகை வட்ட தொட்டி, உவமை தொகை முறுக்கு மீசை, உம்மை தொகை அண்ணன் தம்பி. இதில் பார்க்கும்பொழுது இதில் ஒரு ஆன்சர் ரீசனோட சொல்கிறேன். இது இதில் இருக்குது அப்படின்னா நம்முடைய பாட புத்தகத்தில் இல்லை, நம்ம பொதுவாக தான் இதை பார்க்குறோம். பெரும்பாலும் இந்த இலக்கண வினாக்கள் பாடப்புத்தகத்திலேருந்து இல்லை, பொதுவாக இருக்குது. மற்ற வினாக்கள் அனைத்துமே 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்குது. அன்மொழி தொகை அப்படிங்கிறது இதற்கு ஆன்சர். அதாவது என்னென்னா தவறான இணை அப்படின்னு ரெஃபர் பண்ண வரைக்கும் தெரியுது. மற்றதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பண்பு தொகை அப்படிங்கிறது வட்ட தொட்டி, வட்டம் அப்படிங்கிறது வட்டம் கூட்டல் தொட்டி பிரித்தோம் அப்படின்னா அது பண்பு தொகையை குறிக்கும். உவமை தொகை அப்படிங்கும்போது முறுக்கு போன்ற மீசை, அதான் முறுக்கு மீசை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சிலர் விவாதிக்கும் போது, நண்பர்கள்ட்ட விவாதிக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அன்மொழி தொகை சரியாக தான் இருக்குது, உவமை தொகை முறுக்கு மீசை வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம் இதை உங்களுக்கும் ஆன்சர் சரியான ஆன்சராக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இப்போ நான் ரெஃபர் பண்ண வரைக்கும் இதுக்குடைய ஆன்சர் என்ன அப்படின்னா, அன்மொழி தொகை அப்படிங்கிறது சிவப்பு சட்டை அப்படிங்கிறது தவறாக பொருந்தி இருக்குது அப்படின்ட்டும், உவமை தொகை அப்படிங்கிறது முறுக்கு மீசை அப்படிங்கிறது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். பண்பு தொகைங்கிறது வட்ட தொட்டி சரியாக தான் இருக்குது. உம்மை தொகை அப்படிங்கிறது அண்ணன் தம்பி, அதாவது உம்மை தொகை அப்படிங்கிறது எண்ணுமை எழுதும்போது எப்படி சொல்லுவோம், அண்ணனும் தம்பியும். இது உம்மை தொகை அண்ணன் தம்பி சரியானது. அப்போ ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. ஆப்ஷன் பி சரி. அடுத்தது வினாயன் 16. மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுகிறார். 3 கூற்று கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 கூற்றில் எது எது தவறானது, எது எது சரியானது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ மாப்போ சி அப்படின்னு அவரை சிறப்பு பெயரால் சொல்லுவோம். அவருடைய பெயர் மாப்போ சிவஞானம், இவருடைய சிறப்பு பெயர் சிலம்பு செல்வர். அப்போ ஆப்ஷன் 1 முதல் கூற்று சரியானது. அடுத்ததாக சட்ட மேலவை தலைவராக பதவி வகித்துள்ளார். ஆமாம், 2 முறை சட்ட மேலவையில் பதவி வகிச்சிருக்காரு. அது எப்பப்போ அப்படின்னா 1952 இருந்து 1954 வரைக்கும் 2 வருஷம் மட்டும். அதில் எல்லாமே சட்ட மேலவையில் தான். இந்த 2 வருஷம் என்ன இருக்குனாருன்னா மெம்பர் உறுப்பினராக இருந்திருக்கிறாரு முதல் டைம். 2வது டைம் என்ன பண்ணியிருக்காருன்னா 1978 இருந்து 1972 இருந்து 1978 வரைக்கும் திரும்பவும் சட்ட மேலவையில் என்னவா இருந்திருக்கிறாரு அப்படின்னா தலைவராக பதவி வகித்திருக்காரு. அப்போ 2 முறை சட்ட மேலவையில் அங்கம் வகித்துள்ளார். அப்போ ஆப்ஷன் 1 அதாவது கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. 3வதா பாரதமணி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் பணிபுரிந்தார் அப்படிங்கிறது. இந்த பாரதமணி, கிராம ஊழியன் அப்படிங்கிற இதழை தோற்றுவித்தது யார் அப்படின்னா கூபா ராசகோபாலன் அவர்கள். அப்போ இதுக்கு மாப்போ சிக்கும் இந்த இதழ்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ கூற்று 3 தவறானது. அப்போ கூற்று 1 மற்றும் 2 மட்டும் சரியானது. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்ததாக 17. வஞ்ச புகழ்ச்சி அணி. நிறைய அணிகள் நம்ம படிச்சிருப்போம். அதில் வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு பொருத்தமான குறள் எது அப்படின்னா தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் அப்படிங்கிறது வஞ்ச புகழ்ச்சி அணிக்கான ஒரு பொருத்தமான குறள். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்ததாக பொறுத்துக. இந்த பகுதி வினாயன் 18 நம்மளுடைய பாடப்புத்தகத்தில் இருக்குது. இது எதில் இருக்குன்னா 10ஆம் வகுப்பு இயல் 1 கற்கண்டு இலக்கண பகுதியில் இருக்குது. இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வினையடி தொகுதியுடன் சேருவது. அது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர்.
வினையடி விகுதியுடன் சேர்வதுக்கு என்ன பெயர் அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். அடுத்ததாக ரெண்டாவதாக விகுதி பெறாத தொழிற்பெயர். இதில் இது போல் ஆப்ஷன் இருக்கும்போது நமக்கு தெரிஞ்ச வினாவை முதல்ல பொருத்துவோம். என்ன அப்படின்னா இது நமக்கு பரிச்சயமான ஒரு பதில். என்ன அப்படின்னா கேடு சூடு அப்படின்னா என்ன, கெடு சுடு அப்படிங்கிறது திரிஞ்சு வரக்கூடியது, அதுதான் நம்ம சொல்லுவோம். அதுக்கு பெயர் என்ன சொல்லணும்னா முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். கெடு என்பது தொழிற்பெயர், அது திரிந்து கேடு என மாறும். சுடு என்பது தொழிற்பெயர், அது திரிந்து சூடு என மாறும். அப்போ இதற்கு பெயர் கேடு சூடு அப்படிங்கிறது எதுக்கு, முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். அப்போ ஆப்ஷன் ஈக்கு 1 அப்படிங்கிறது சரியான விடை இருக்குதா அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்குறோம். நான் இருக்கிற ஆப்ஷன்லேயே பாருங்கள், ஈ அப்படிங்கிறது 1 தான் சரியாக இருக்கும். அப்போ இது போல் நம்ம பார்க்கலாம். ஈக்கு சரியான விடை 1. அப்போ ஆப்ஷன் என்ன சரியானது, ஆப்ஷன் ஏ சரியான விடை. மற்றதை நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். வினையடி தொகுதியுடன் சேர்வது விகுதி பெற்ற தொழிற்பெயர். இரண்டாவதா விகுதி பெறாத வினைப்பகுதிக்கு பெயர் என்ன அப்படின்னா முதல் நிலை தொழிற்பெயர். மூணாவதா சொல்லிட்டோம். அடுத்ததா நான்காவதா பார்க்குறோம். எண் காலம் இடம் பால் உணர்த்தாமல் வருவது பெயர் என்னது, தொழிற்பெயர். அப்போ ஈக்கு 5, ஆப்ஷன் ஏ சரியான விடை வினாயன் 16க்கு. அடுத்ததாக வினாயன் இப்போ நம்ம 18 பார்த்தோம். அடுத்தது 19. துல்லாத சீர்கள் தாழ்வாக வரும் யாப்பின் ஓசை. இந்த வினா எங்கே இருக்குது அப்படின்னா 10ஆம் வகுப்பு இயல் 8 செய்யுள்ள இருக்குது. துல்லாத சீர்கள் தாழ்வாக வரும் யாப்பின் ஓசைக்கு என்ன பெயர் அப்படின்னா வஞ்சிப்பா. அடுத்ததாக வினாயன் 20. பிழையா நன்மொழி. பிறர் நோயும் தம் நோயும் போல் செல்வத்து பயனே ஈதல் நன்றும் தீதும் ஆய்தலும் அப்படிங்கிற பாடல் வரிகள் எந்த நூலில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ பிழையா நன்மொழி அப்படிங்கிறது இன்னொரு வினாவாக இதிலேயே கொடுத்துருக்குறாங்க. பிழையா நன்மொழி அப்படிங்கிறது எந்த நூலில் இருக்குது அப்படின்னா நற்றிணை. பிழையா நன்மொழி பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. அடுத்ததாக இரண்டாவது பிறர் நோயும் தம் நோய் போல் அப்படிங்கிற பாடல் வரி எங்கே இருக்குது அப்படின்னா கலித்தொகையில் இருக்குது. மூன்றாவதாக செல்வத்து பயனே ஈதல் அப்படிங்கிற பாடல் வரி எங்கே இருக்குது அப்படின்னா புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல் புறநானூறு. அடுத்தது நன்றும் தீதும் ஆய்தலும் அப்படிங்கிறது மதுரை காஞ்சி. நன்றும் தீதும் ஆய்தலும் அப்படிங்கிறது அப்போ இது எந்த ஆப்ஷனில் வருது அப்படின்னு பார்க்குறோம். வினாயின் 20க்கு ஆப்ஷன் சி சரியான விடை. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்ததாக வினாயன் 21. திருத்தணிகையுலா குறிப்பிடும் ஐம்பெரும் காப்பிய வைப்பு முறை எது? திருத்தணிகையுலாவில் இந்த நூல்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு பாடலாகவே பாடியிருக்கிறாங்க. இந்த பாடல் அடிகள் 10ஆம் வகுப்பில் இதுவும் இருக்குது. ஒரு செய்யுள்ள இந்த பாடல் இருக்குது. என்ன எப்படி இருக்குது அப்படின்னா முதல்ல சீவக சிந்தாமணி, அப்புறம்தான் சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி அப்படிங்கிற வரிசையில் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்ததாக வினாயின் 22. வலி வாலி அப்படிங்கிற சொல் கொடுத்துட்டாங்க. அந்த சொல்லுக்கான சரியான பொருள் அப்படின்னு சொல்கிறோம். வலி அப்படிங்கும்போது இந்த லீ, அதாவது இந்த வலி அப்படின்னு சொல்கிறோம்னா அதுதான் நம்ம இந்த வரக்கூடிய வலித்தல் அப்படின்னு சொல்கிறோம். வலித்தல். ஆனால் இந்த வலி அப்படின்னு என்னென்னு சொல்கிறோம், காற்று மண்டலம், வளிமண்டலம் அப்படின்னு படிச்சிருப்போம். காற்று வளிமண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது காற்றை குறிக்கக்கூடியது. அப்போது ஒரு பக்கம் இடது பக்கம் பொருத்திட்டோம். வலது பக்கம் பார்க்கும்பொழுது வாலி அப்படின்னு இருக்குது. வாலி அப்படிங்கிறது ஒரு பாத்திரம். இங்கே வலி அப்படிங்கிறது 2 இடத்துல காற்றுன்னு இருக்குது. அப்போ ஆனால் வலது பக்கம் பார்க்கும்போது எதற்கு வருது, வாலி அப்படிங்கிறது அம்பு கிடையாது.
சாரி, வாலி என்பது அன்பு இல்லை, வாலி என்பது பாத்திரத்தை குறிக்கக்கூடியது. அப்போ காற்று, பாத்திரம் சரியான விடை. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்ததாக வினாயன் 23, மா என்ற சொல்லின் இரு பொருள் தருக. இப்போ இதில் நம்ம பார்த்தது ஓரெழுத்து ஒரு மொழிகள் அதில் பார்த்துருப்போம் மா. ஆனால் இங்கே பார்க்கக்கூடியது மா அப்படிங்கிற எழுத்துக்கு 2 பொருள் தரக்கூடிய சொல் என்னென்ன வரும் அப்படிங்கிறது. மா அப்படின்னு சொல்லும்போது ஒரு விதத்தில் மாமரத்தை குறிக்கும், சரியானது. ஆனால் மா என்றால் இப்போ நாம் ஷார்ட்டாக அம்மா மா அப்படின்னு சொல்கிறோம், அது இல்லை. அது தமிழ் மொழியில் கூறக்கூடிய வார்த்தை அல்ல. ஆனால் அதற்கான தமிழ் மொழியில் சரியான பொருள் அப்படிங்கன்னு சொல்லும்போது மா அப்படி என்றால் பெரியது, மாநகர், மாநகரம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த வகையில் மா என்றால் உரிச்சொல் தொடர், அதில் பெரியது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பொருள். அடுத்ததாக அந்த மாவுக்கு இன்னொரு பொருள் என்ன, விலங்கு அப்படின்னும் பொருள்படும். அப்போது மாமரம் அம்மா அப்படின்னு வராது, மீதி எல்லாமே மாவுக்கு தொடர்பு இல்லாதது. அப்போ மா என்றால் பெரியது, விலங்கு. ஆப்ஷன் சி சரியான விடை. 24, வட்டார மொழி, கொச்சை மொழி, பிறமொழி சொற்களை இடம்பெறாத தொடரை கண்டுபிடிக்கிறோம். எந்தெந்த இதாக இருந்தாலும். அப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பார்த்தோடனே நம்ம சொல்லிடுவோம், ஃப்ரெண்டு அப்படிங்கிறது தமிழ் மொழி இல்லை, காலேஜ் அப்படிங்கிறது தமிழ் மொழி இல்லை, அதை பார்த்துருவோம். அப்போ ஆப்ஷன் ஏ ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி அப்படின்னு பார்க்கும்போது, என் நண்பன் சுப்பையான்னு பெயர், கல்லூரியில் படிக்கிறான், விடுமுறைக்கு வந்திருக்கான். இதெல்லாம் இது என்ன சொல்லுவோம்னா கொச்சை மொழி அப்படின்னு சொல்கிறது, ஒரு பேச்சு மொழியில் இருக்கக்கூடியது. இது சரியான வட்டார மொழி இது கிடையாது, தமிழ் மொழியில் இல்லை. அப்போ ஆப்ஷன் பியும் தவறு. அடுத்ததாக ஆப்ஷன் டிஎம் பாருங்கள், அதுலேயும் காலேஜ் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கும், இப்போ டியும் இருக்காது. அப்போ சியை பார்க்கும்பொழுது, என் நண்பன் சுப்பையா என்னும் பெயர் உடையவன் கல்லூரியில் படிக்கின்றான், விடுமுறைக்கு வந்துள்ளான். தமிழ் மொழியிலேயே பேச்சு மொழி ஒரு மாதிரியாக இருக்கும், எழுத்து மொழி ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த வகையில் தான் ஆப்ஷன் பி பார்த்தோம் அப்படின்னா பேச்சு மொழி, அது எழுத்து மொழி தான் சரியானது. அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்ததாக வினா எண் 25, கரிசல் மண்ணின் வாழ்க்கையை கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கிய படைப்பாளி யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெயப்பிரகாசம், பூமணி, கு அழகிரிசாமி, சோ தர்மன். இவங்களில் யார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த வினா நம்முடைய 10ஆம் வகுப்பு இயல் 9 விரிவானம் அப்படிங்கிற பகுதியில் நேரடியாகவே இருக்குது. இது யார் ஆன்சர் அப்படின்னா கு அழகிரிசாமி. ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி சரியான விடை, கு அழகிரிசாமி. அடுத்தது, பிழையா நன்மொழி என்று வாய்மையை கூறும் நூல் எது? ஏற்கனவே இந்த பிழையா நன்மொழி அப்படிங்கிற ஒரு வினா பொறுத்துக வினா எண் 20லேயே வந்திருக்கும். இப்போ அது ஒரு பிஓ எக்ஸாம்லேயும் நம்ம சொல்லியிருப்போம், அடுத்தடுத்து தொடர்பு உடைய ஒரு வினாவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பிழையா நன்மொழி அப்படிங்கிறது எந்த நூல் கூறும் நூல் எது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா நற்றிணை. நற்றிணையில் தான் இந்த பாடல் வரி இருக்குது. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்ததாக 27, போல செய்தல் பண்பு எக்கலையின் ஆட்டம். இது எந்த பாடத்தில் இருக்குது அப்படின்னா 10ஆம் வகுப்பு இயல் 6 உரைநடையில் இருக்குது. போல செய்தல் அப்படிங்கிற பண்பு எந்த ஆட்டத்தோட தொடர்புடையது அப்படின்னா பொய்க்கால் குதிரையாட்டம். அடுத்ததாக 28, 29 இந்த 2 வினாவுக்குமே தொடர்பு இருக்கக்கூடியது. அது என்ன தொடர்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜெயகாந்தன் படைப்புகளுள் திரைப்படமான படைப்பு எது? அவர் எழுதின ஏகப்பட்ட நூல்கள் இருக்குது, அதில் அவருடைய நூல் எந்த நூல் திரைப்படத்து படமாக மாறி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஊருக்கு 100 பேர், குருபீடம், ஒரு பிடி சோறு, இன்னும் ஒரு பெண்ணின் கதை அப்படிங்கிற நூலில் ஊருக்கு 100 பேர் அப்படிங்கிற ஒரு படைப்பு அவருடைய நூல் தான் என்ன ஆயிருக்குன்னா திரைப்படமாக எடுத்திருக்கிறாங்க. எப்போ அப்படின்னா 2003 திரைப்படமாக இதே பேரில் ஊருக்கு 100 பேர் அப்படிங்கிற திரைப்படமாக எடுத்திருக்கிறாங்க. இந்த நாவல் இந்த நூல் அப்படிங்கிறது ஒரு நாவல். எந்த வருஷம் இவர் எழுதியிருக்காருன்னா 1979 எழுதியிருப்பார். இந்த திரைப்படத்துடைய மைய கருத்து என்ன அப்படின்னா மரண தண்டனையை அடிப்படையாக கொண்டு தான் இந்த படம் எடுத்திருப்பாங்க.
இந்த படத்துடைய இயக்குனர் யார் அப்படின்னா பி லெனின் அப்படிங்கிறவர் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படத்துடைய 49வது தேசிய திரைப்பட விழாவில் வந்து இந்த ஊருக்கு 100 பேர் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு தேசிய விருது கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் தமிழக அரசு வேற ஒரு விருது, மொத்தம் வந்து இந்த திரைப்படத்துக்கு 2 விருது கிடைச்சிருக்கும். இது எந்த மொழியில் இந்த திரைப்படம் எடுத்திருப்பாங்க அப்படின்னா தமிழ் மொழியில் எடுத்திருப்பாங்க. இதோடைய நடிகர்கள் அந்த அளவுக்கு பெயர் வாய்ந்த புகழ் பெற்றவர்கள் இல்லை, அதனால் நடிகரை பற்றி சொல்லலை. அப்போ இதுதான் இந்த திரைப்படத்துடைய சிறப்பு அம்சங்கள். அப்போ இது விநாயகன் 28. அடுத்ததாக 29. இப்போ விநாயகன் 28க்கும் 29க்கும் ஒரு தொடர்பு என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, மேலே உள்ள 28 ஜெயகாந்தன், கீழே இருக்கக்கூடிய வினா 29ம் முழுவதுமே ஜெயகாந்தனுடைய தொடர்புடைய நூல்கள் தான், எல்லாமே அவர் எழுதின நூல்கள் தான். இப்போ நாம் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு மாறினது போல், முன்னாடிலாம் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இந்த நூல் இந்த ஆசிரியர் எழுதினார் அப்படிங்கிறது தான் நம்ம பெரும்பாலும் படிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ அதையும் தாண்டி 4Gலேருந்து 5Gக்கு நம்ம மாறினது போல், அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்தது போல், இந்த ஜென்ரேஷனுடைய டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆசிரியர் எழுதின நூலுக்குள்ளேயே எவ்வளோ உட்பிரிவுகள் அப்படின்னு பாருங்கள். அவர் எழுதினது சிறுகதையா, நாவலா, புதினமா, குறும்புதினமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதுதான் அந்த நூல். அதனால தான் நம்ம சொல்கிறோம் 4Gலேருந்து 5Gக்கு எப்படி நெட்வொர்க் மாறுதோ அதுபோல் வினாவும் அந்த அளவுக்கு மாறுது பாருங்கள். ஓகே, அது என்ன அப்படின்னா சிறுகதை தொகுப்பு அப்படிங்கிறது தான். இனிப்பும் கரிப்பும் அப்படிங்கிறது, இது எல்லாமே சொல்லிட்டோம். இனிப்பும் கரிப்பும், புதிய வார்ப்புகள், பிரளயம், உன்னை போல் ஒருவன் அப்படிங்கிறது எல்லாமே ஆசிரியர் ஜெயகாந்தன் தான். இதில் இனிப்பும் கரிப்பும் அப்படிங்கிறது சிறுகதையா, நாவலா, குறும்புதினமா, புதினமா அப்படிங்கிறது பார்க்கணும். இதில் எது பொருத்தம் இல்லாதது அதுதான் நம்மளுடைய ஆன்சர். அப்போ இனிப்பும் கரிப்பும் அப்படிங்கிறது ஒரு சிறுகதை தொகுப்பு தான். அப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை தான். இரண்டாவதாக புதிய வார்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு நாவல் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது என்னன்னு பார்க்கலாம். புதிய வார்ப்புகள் அப்படிங்கிறது இது சிறுகதை தொகுப்பு தான், இதுவும் நாவல் கிடையாது. ஆப்ஷன் பியை பொறுத்த வரைக்கும் இது நாவல் இல்லை. புதிய வார்ப்புகள் என்பது ஒரு சிறுகதை தொகுப்பு. அடுத்தது ஆப்ஷன் சி பிரளயம் அப்படிங்கிறது குறும்புதினம். பிரளயம் அப்படிங்கிறது நம்ம புகழ்பெற்ற நம்மளுடைய பாட பகுதியில் பார்க்கும் பொழுது ஜெயகாந்தனுடைய கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஜென்ரலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரளயம் அப்படிங்கிற தலைப்பில் ஏகப்பட்ட மீன்ஸ் ஒரு 2-3 ஆசிரியர்கள் வந்து நூல் எழுதியிருக்கிறாங்க பிரளயம் அப்படிங்கிற தலைப்பில். நாம் நம்முடைய சப்ஜெக்ட்லேருந்து பேசுகிறதால பிரளயம் அப்படிங்கிற நூலை எழுதினது ஜெயகாந்தன். இந்த பிரளயம் அப்படிங்கிறது ஒரு குறும்புதினம். அடுத்ததாக உன்னை போல் ஒருவன் அப்படிங்கிறதும் ஒரு புதினம். அப்போ ஆப்ஷன் சியும் சரியாக இருக்குது, டியும் சரியாக இருக்குது. தவறாக பொருந்தப்பட்டது புதிய வார்ப்புகள் என்பது நாவல் கிடையாது, சிறுகதை. ஆப்ஷன் பி சரியான விடை. கடைசியாக கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் டேஷும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். இதுவும் 10ஆம் வகுப்பு இயல் 3 உரைநடையில் இருக்குது. இந்த பாடல் வரி நேரடியாகவே இருக்குது. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது யூஜிடிஆர்பி தமிழ் தகுதி தேர்வுக்கான 30 வினாக்களை பார்த்தோம். நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் நம்மளுடைய சேனலில் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெட்டு அடுத்ததாக டெட்டு தேர்வும் வரவே இருக்குது. அடுத்ததாக நம்மளுடைய பேப்பர் 1 அதற்கான நியமன தேர்வும் போயிட்டு இருக்குது. அதற்காக நம்மளுடைய 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகள் தயார் நிலையில் இருக்குது. ஒவ்வொரு பக்கத்துக்கு 3 ரூபாய் வீதம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தேவைப்படும் தேர்வர்கள் வாங்கி பயன்பெறலாம். நம்முடைய சேனலில் டிஎன்பிசிக்கு தனியாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுபோல் தமிழ் தகுதி தேர்வுக்கு தனியாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். தனி பிளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். நண்பர்கள் நம்மளுடைய வீடியோவில் ஏதாவது குறைகள் இருப்பின் அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.